இந்த அஞ்சலி இருந்துட்டு எப்படியாச்சு நம்ம கார்த்திக்கோட மனச மாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்ளோ பிளான் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஆனா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே மாற ஆரம்பிச்சுட்டுருக்கு. அதாவது இத கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம அதாவது இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்த்து பார்த்துருக்கவே மாட்டா அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இப்போ உங்க அம்மா கிட்ட ஃபோன்ல பேசிக்கிட்டு இருக்கா. இந்த மாரி தான் "நீ கவலைப்படாதம்மா, எல்லாமே நல்லபடியா தான் போய்க்கிட்டு இருக்கு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாசத்துல 2 நாள் தானே முடிஞ்சிருக்கு. இன்னும் எத்தன நாள் இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்த்திக்கோட மனச எப்படியாச்சும் மாத்திர்றேன். நீங்க எத பத்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. அப்படின்ற மாரி வந்து சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியோட மோட்டிவ் இங்க எதுக்காக வந்திருக்கா? என்ன ஏது? அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். ஆனா என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, இந்த 6 மாசம் முடிஞ்சு கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கார்த்திக்கோட மனசுக்குள்ள நான் இல்ல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ட விட்டு போகணும் அப்படின்ற மாரி முடிவுல தான் கார்த்திக் இருக்காரு அப்படின்னா கூட நான் அந்த அந்த ஒரு விஷயத்துல இருக்க மாட்டேன். கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக்க ஒரு வழி பண்ணிட்டு, நான் அந்த வீட்லயே தங்கிடுவேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட, "நீ அதுக்கு அப்ப போறதுக்கு அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டப்படுறதுக்கு பதிலா, நீ இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தயவு செஞ்சு கிளம்பி போயிடு. இப்பவே உன்ன விரட்டிட்டேன்னா, எனக்கு அவ்வளோதான் நல்ல வேல தான்." அப்படின்ற மாரி வந்து சொல்லி, கழுத்த புடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய தள்ள ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.